வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்நிலை நீடித்து வருகின்றது. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இது பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்த லெவலுக்கு ஸ்டேஜுக்கு இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. காரணம் உங்களுக்கு அந்த ஈரப்பதம் வடக்கு செஞ்சினா கடலிலிருந்து அதிகமாக அந்த ஈரப்பதம் அதிகமாக வர வர அது கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னே நம்ம சொல்லலாம். ஆனால் இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஏன்னா சிஸ்டம் இருக்கிறது உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது சிஸ்டம், இந்த இடத்துல இருக்குது. ஆனால் அது போய் நமக்கு ரெயின் கொடுக்காது. ஏன்னா நான் நேற்றே சொன்னேன், மேற்கிந்திய இடையூறு காரணமாக அது ஆந்திராவுக்கு தான் அதிகமான ரெயினை கொடுக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இந்த இடத்துல இருக்குது. இது ஆனால் காற்று குவிதல் பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாக காற்று குவிதல் அதிகமாக இருக்குது. என்ன தான் சிஸ்டம் இந்த இடத்துல இருந்தாலும் காற்று குவிதல் அந்த ஈரப்பதம் ஃபுல்லாக ஆந்திரா ஒட்டி தான் இருக்குது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக. இது ஃபர்தராக பாருங்கள், இங்கேருந்து காற்று குவியுது. இந்த இடத்துக்கும் காற்று இருக்குது. இங்கேருந்து அரபியன் சீவிண்டையும் அது கொண்டு வருது. அதாவது நம்ம மன்னார் வளைகுடாலேருந்து அந்த காற்று கொண்டு வருது. இப்படியும் காற்று கொண்டு வருது. ஆனால் என்ன கொண்டு சிஸ்டம் ஆனாலும் இந்த மையப்பகுதி எதை நோக்கி போகுது, அதை நோக்கி தான் இந்த மேல் பகுதி, அந்த க்ளவுட்ஸோட அவுட்டர் லேயர், அதாவது வடக்கு பேண்ட், அதாவது வடக்கு பேண்டு, ஈஸ்ட் பேண்டு, சவுத்து பேண்டு, அதே மாதிரி வெஸ்ட் பேண்டு, இதெல்லாம் போகும். இந்த மையப்பகுதி இப்போ இந்த இடத்துல இருக்குது. இந்த மையப்பகுதியை சுற்றி அதிகமான மேகங்கள் இருக்குது. இந்த மேகங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் ஆந்திரா சைடு தான் இருக்குது. அதிகமாக அந்த ஸ்க்ரோலாக வரிசையாக இருக்கனால இந்த இடம் ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கு. இது ஃபர்தராக இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த பக்கம் உள்ளே வந்துருந்தால் நமக்கு நல்ல மழையை கொடுத்துருக்கு. ஆனால் இந்த இடத்துலேருந்து அது என்ன ஆகுதுன்னா, இப்படி போய் அந்த மையம் இப்படி போய் மறுபடியும் வீக்காகி அதுக்கப்புறம் வடகிழக்கு காற்றை மறுபடியும் கொண்டு 25-26 தேதிக்கெல்லாம் 25-26 வாக்கில் நமக்கு மறுபடியும் கடலோர பகுதியில் மறுபடியும் மழையை கொடுக்கும். 25-26-27 வாக்கில் நார்மலான சும்மா சாதாரண ஒரு கனமழை லெவலுக்கு கொடுக்கும் அந்த சிஸ்டம். இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்னா வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்லாம் அது ஃபர்தராக இப்போ இங்கே இருந்தாலும் வடகிழக்கு திசை நோக்கி எடுக்க ஆரம்பிச்சிடும் ரூட்டு. அதனால் திருப்பி அதுக்கப்புறம் போய் மறுபடியும் அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மேற்கிந்திய இடையூறு போனோன்னா மறுபடியும் என்ன ஆகும்னா, கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி வலுவிழந்து மறுபடியும் ரிட்டன் ஸ்ரீலங்கா நோக்கி திருப்பி இந்த கடலோர பகுதிக்கு அந்த கான்டி கிளாக் வைஸில் ஈரப்பதத்தை கொண்டு வடகிழக்கு காற்றுலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதனால் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. மறுபடியும் மழை அப்படி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25-26 வாக்கில் மறுபடியும் மழை இருக்குது. பாருங்கள், நீங்கள் இந்த 25-26 வாக்கில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரோலாக பாருங்கள், ஃபுல்லாக தெரியுது உங்களுக்கு. ஆனால் வடகிழக்குலேருந்து ஒரு ஈரப்பதம் ஃபுல்லாகவே நமக்கு கடலோர பகுதி ஃபுல்லாக காற்று வீசுது. அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு இங்கேருந்து ஃபுல்லாக காற்று வீசுது. தெரியுது உங்களுக்கு. ஃபுல்லாக ஈரப்பதத்தை கொண்டு நல்லா செலுத்துது. ஏன்னா சிஸ்டம் போய் ரிட்டன் திருப்பி இங்கேருந்து வலுவிழந்துருச்சு இந்த காற்றை கொண்டு அதனால் மறுபடியும் வலுவிழக்குது. அதனால் 25-26 வாக்கில் மறுபடியும் நமக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த 2 நாட்களில் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், அந்த சிஸ்டம்னால பாருங்கள் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு தெரியுது உங்களுக்கு. அது தாழ்வு மண்டலம் அந்த லெவலுக்கு ஸ்டேஜுக்கு வந்தனால நிறைய க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லாமே ஆந்திரா ஒடிசா சைடு தான் பெய்யும். மோஸ்ட்லி கடலில் தான் பெஞ்சிட்ருக்கு. ஏன்னா இது கரைப்பகுதியை நெருங்கலை. ரொம்ப குறிப்பிட்ட தொலைவில் இருக்கிறதுனால எல்லாமே கடல்லே அதிகமாக பெஞ்சிட்ருக்கனால தான் நமக்கு மழை இல்லை. நமக்கு பனி அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வறண்ட காற்றை இந்த சிஸ்டம் மேற்குலேருந்து அரபிக்கடல்லேருந்து இழுக்கிறதுனால உங்களுக்கு நமக்கு பனி தான் அதிகமாக இருக்குது. உள் மாவட்டங்களும் சரி, மற்ற மாவட்டங்களையும் சரி. இதனால் நமக்கு எந்த பயனும் கிடையாது. பட் ஆனால் இது போய் ரிட்டன் வலுவிழந்து சாதாரண ஒரு தாழ்வு நிலையில் ரிட்டன் இலங்கை கிட்ட வரும்போது நான் சொன்ன மாதிரி இதை ஈஸ்டர்லிஸ் அந்த வடகிழக்கு காற்று ஈரப்பதத்தை கொண்டு தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை செலுத்தும். இதுதான் எப்போலே வானிலை அறிக்கை. இந்த பாதையில் ஏதேனும் மாற்றம் இருந்தால் தெரிவிக்கின்றேன். ஜனவரி 1ஆம் தேதி, டிசம்பர் 30-31 வாக்கில் ஒரு புதிய தாழ்வு நிலை உருவாகிற மாதிரி சில கணினி சார்ந்த கணிப்புகள் காண்பிக்கின்றன இந்தோனேசியா கிட்ட. அதை பற்றி நான் விரைவில் பதிவிடுகிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மாலை மற்றொரு நாள்கள் சந்திப்போம்.